ஹல்லேலூயா. எல்லா கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து ஹல்லேலூயா. அந்த இரவு வேளையில் தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரும் தேவனை நோக்கி பார்த்து கண்களை மூடி ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா, துதிக்கிறோம் அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. வாய்களை திறந்து எல்லாரும் துதிப்போமா, தேவனை துதிப்போம். கடந்த நாள் வரை நம்மளை கண்ணின் மணியை போல பாதுகாத்து வழிநடத்தி ஆண்டவரே இந்த நாளை கூட ஆசிர்வதித்து தரும்படியாய் நம்மளை அழைத்து கொண்டு வந்த தேவனுக்கு ஹல்லேலூயா. நம்மளை சுமந்து கொண்டு இந்த இடத்துல கொண்டு வரும் வர அவருடைய கரம் நம்மளோடு கூட இருந்து ஹல்லேலூயா அந்த இடத்துல கொண்டு வந்ததுக்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா, துதிக்கிறோம்ப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, அப்பா, கிருபை உள்ளவரே, இரக்கம் உள்ளவரே, அப்பா, அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேலையில் அப்பா நீங்கள் இந்த இடத்துல கடந்து வரும்படி நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. உமது அளவில்லாத பிரசன்னம் ஆண்டவரே, அளவில்லாத கிருபை ஆண்டவரே எங்கள் மத்தியில் கடந்து வரும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் ஆளுகை செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா, கடந்த ஜீவிதத்தில் ஆண்டவரே நாங்கள் ஏதாவது ஒரு குற்றத்தோடு குறையோடு கூட அப்பா தேவ சமூகத்தில் இந்த இடத்துல வந்திருந்தோம்னா அப்பா ஒரு விசை கூட எங்களை பரிசுத்தப்படுத்துங்க அப்பா. உம்மை ஆராதிக்கும்படி உமது தேவ சமூகத்தில் ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு நிமிடமும் காத்திருக்கும்படி எங்களை பரிசுத்தப்படுத்துங்க அப்பா. ஹல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாதவன் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. நாங்கள் உம்மை தரிசிக்கும்படி ஆண்டவரே, உம்மை தொழுது கொள்ளும்படி ஆண்டவரே எங்கள் இருதயத்தில் ஆண்டவரே நீர் பரிசுத்தப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த வேலையில் எங்களை சுத்திகரிங்க ஆண்டவரே. அப்பா, எங்களை சுத்திகரிங்கப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. அப்பா, பரிசுத்தமுள்ள தேவனே, அப்பா, சர்வ சிருஷ்டிக்கும் கர்த்தாவே, அப்பா, எங்களை உண்டாக்கினவரே, அப்பா, எங்களை உருவாக்கின தேவனே, அப்பா, உமது கரத்தில் எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை ஆண்டவரே இந்த வேலையில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இந்த இரவு வேலையில் அப்பா எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா, இங்கே நடக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஹல்லேலூயா நீர் பொறுப்படுத்தி நடத்தும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம்ப்பா ஆண்டவரே. இந்த இடத்துல நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவரே அப்பா நீர் கிருபை செய்யுங்க. ஹல்லேலூயா. பாடல் பகுதி ஆண்டவரே, அறிவிப்பு பகுதி ஆண்டவரே, அப்பா, எல்லா காரியத்தையும் ஆண்டவரே அப்பா நீங்க கிருபை செய்யுங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா, அவங்க கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. அப்பா, வார்த்தையின் பகுதியில் ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே அப்பா நீர் இருதயத்தில் பேசும்படியா ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, இந்த வருடத்தோட கடைசி நாளில் அப்பா கடைசி சில மணி நேரத்தில் நாங்கள் நிற்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய கடந்த ஜீவிதம் ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத இருந்திருக்கலாம் ஆண்டவரே. உமக்கு ஆண்டவரே அப்பா அருவருக்கத்தக்கதாக இருந்திருக்கலாம்ப்பா ஆண்டவரே. ஒரு விசை கூட ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அப்பா எங்களை ஒவ்வொருவரையும் தேவ கரத்தில் அர்ப்பணிக்கிறோன்னு சொல்லுவோமா. ஹல்லேலூயா. கடந்த வாழ்க்கை நம்ம எப்படி வேணாலும் வாழ்ந்திருக்கலாம். இந்த நிமிடத்தில் தேவ கரத்தில் ஹல்லேலூயா கடைசி நிமிடத்தில் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கை உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு பிரியமில்லாத வாழ்ந்திருக்கிறோம் ஆண்டவரே. தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஒரு விசை கூட எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா ஆண்டவரே. எங்களை ஒவ்வொருவரையும் உமது கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. எங்களை ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம் ராஜா ஆண்டவரே. இந்த வேலையில் அப்பா எங்களை ஆளுகை செய்யுங்கப்பா ஆண்டவரே. எங்களை கண்கள் தேவனுக்கு பிரியமில்லாத இதை பார்த்திருக்கிறது ஆண்டவரே. எங்களுடைய காதுகள் ஆண்டவரே தேவனுக்கு பிரியமில்லாததை கேட்டிருக்கிறது ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய வாய் எவ்வளோ வார்த்தைகளை பேசியிருக்கிறதப்பா ஆண்டவரே. இந்த வேலையில் எங்களை மன்னிங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆவியானவர். இந்த வேலையில் அப்பா ஆண்டவரே உம்மை ஆராதிக்கும்படி, இந்த வேலையில் உம்மை தொழுது கொள்ளும்படி ஆண்டவரே இங்கே நடக்கிற அப்பா ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டவரே உம்மை நாங்கள் பார்க்கும்படி எங்களோட கண்களை கழுவுங்கப்பா, எங்கள் இருதயத்தை கழுவுங்கப்பா ஆண்டவரே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஆண்டவரே சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. அப்பா, அந்த வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேலையில் எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. இங்கே நடக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவராகிய கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீரை பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தும். மேய்ப்பரும் ரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். புது வருட ஆராதனை பாடல் தாளிலே முதலாவது பாடல்
அவருடைய கரங்கள் ஒன்றுதான் இந்த நாள் வரைக்கும் நம்மை தாங்கினது, தேற்றினது, வளர்த்தது, ஆளாக்கினது, உருவாக்கினது எல்லாம் அவருடைய கரம்தான். உங்க இடது கரம் தாங்கினதையா, உங்க வலது கரம் தேற்றினதையா. என்னை எடுத்தவரும் நீர்தான், என்னை வளர்த்தவரும் நீர்தான், உருவாக்கினதும் நீர்தான், என்னை தாளாட்டி சீராட்டி நடத்தினதும் நீர்தான். என்னை எடுத்தவரும் நீர்தான், என்னை வளர்த்தவரும் நீர்தான், உருவாக்கினதும் நீர்தான், என்னை தாளாட்டி சீராட்டி நடத்தினதும் நீர்தான். நன்றி 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 சொல்லி துதிப்பேன், நன்றி 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 சொல்லி துதிப்பேன். பசியாயிருந்த போது பசிய தீர்த்தீங்க, தாகமாயிருந்த போது தாகத்தை தீர்த்தீங்க. ஆபத்து நேரத்திலே அனுகூல துணை நீங்க, அழுதிடம் நேரத்திலே அணைக்கும் அன்னை நீங்க. ஆபத்து நேரத்திலே நன்றி 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 சொல்லி துதிப்பேன், நன்றி 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 சொல்லி துதிப்பேன். மரணத்தின் போராட்டத்தில் மனுஷங்க மீட்கல, மனம் நொந்த நேரத்தில தேற்ற யாரும் இல்லை. உருவாக்கினதும் நீர்தான், என்னை தாளாட்டி சீராட்டி நடத்தினதும் நீர்தான். என்னை எடுத்தவரும் நீர்தான், என்னை வளர்த்தவரும் நீர்தான், உருவாக்கினதும் நீர்தான், என்னை தாளாட்டி சீராட்டி நடத்தினதும் நீர்தான். நன்றி நன்றி
சொல்லி துதிப்பேன். நன்றி 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 சொல்லி துதிப்பேன். பாடல் தாளிலே 2வது பாடல். தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஜெபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஓ ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். மரண பிடியிலே மீட்டெடுத்தாரே, மறுபடியும் குழந்தை போல உயிரை தந்தாரே. மரண பிடியிலே மீட்டெடுத்தாரே, மறுபடியும் குழந்தை போல உயிரை தந்தாரே. மறவாமல் நான் இயேசுவுக்காக மரணம் வரையில் உண்மையாய் சேவை செய்வேனே. ஓ ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். கரங்களை தட்டி உற்சாகமா பாடுவோம். வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட, பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட, பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. போகும் வழியெல்லாம் துணையானாரே, வாக்கு தந்த வார்த்தையை நிறைவேற்றினார். ஓ ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். இந்த 2021 ஆண்டினுடைய கடைசி செய்தியை நாம் கேட்க இருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை வருடத்தினுடைய கடைசியில் ஒரு முறை எனக்கு நேராக கடந்து வர வேண்டுமே என்ற பாரத்தோடு எதிர்பார்ப்போடு கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் காத்திருப்போம். ஒரு 20 நிமிடங்கள் நாம்
இந்த கர்த்தருடைய வார்த்தைக்காக நேரத்தை ஒதுக்கி இருக்கிறேன். நாம் யாவரும் ஜெபத்தோடு இருப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுவார். கொடுக்கும்படி பிரவீனாவிடம் கேட்டிருந்தேன். செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்லுவோம். மகிமை உண்டாவதாக. ஹாபகுக் அதிகாரம் 3வது அதிகாரம் 18வது வசனம். யாராவது ஒரு வாசிக்கலாம். மைக்கு கிட்ட வச்சுங்கம்மா, சவுண்ட் கேட்காது. மைக் கிட்ட வச்சு. ஹாபகுக் 3வது அதிகாரம் 18வது வசனம். யாராவது ஒருத்தர் வாசிக்கலாம். பக்கம் 1078. ஆமென். இந்த வசனத்துல கர்த்தருக்குள் அப்படின்னா கர்த்தருக்குள்ளான கர்த்தருக்குரிய காரியங்கள்ல நான் மகிழ்ச்சியா இருப்பேன் அப்படின்னு அர்த்தம். கர்த்தருக்குள்ளான அப்படின்னா இதை வந்து கர்த்தருக்குள்ளானவைகள்லாம் என்ன, இதை எனக்கு கர்த்தர் பாரப்படுத்தின ஒரு விஷயத்தை தான் உங்க கூட நான் பேச போறேன். கர்த்தருக்குள்ளான முதல் காரியம் ஆராதித்தல். ஆராதித்தல்ங்கிறது வந்து கர்த்தருக்குரிய ஒரு விஷயம். ஆராதனைனா யாராக குறித்து ஆராதிக்கிறோம்? கர்த்தரை குறித்து நம்ம ஆராதிக்கிறோம். நம்ம எத்தனை பேர் இந்த வருடத்தில் வந்து எத்தனை பேர் வந்து நம்ம மகிழ்ச்சியோட கர்த்தரை ஆராதிச்சிருக்கிறோம்? யோசிச்சு பாருங்க. காலைல 9:30 மணிக்கு ஏஞ்சி 10 நிமிஷத்துக்குள்ளே கிளம்பி அதே ஆராதனைக்கு வந்து நம்ம என்ன செய்கிறோம்? அதை அங்கே உள்ள தூக்கத்தை ஆராதனை நேரத்தில் நம்ம கண்டினியூ பண்ணிக்கிறோம். அப்படி உள்ளவங்க சில பேர் இருக்காங்க. அதுலேயும் சில பேர் வந்து நமக்கு என்ன தேவையோ அதெல்லாம் வந்து ஆராதனை டைமில் கத்துட்ட லிஸ்ட்டு போடுறது. எனக்கு இதான் செய்யுங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி கத்திர லிஸ்ட்டு போடுவாங்க. அதுலேயும் சில பேர் வந்து தானும் அழுது கத்திரி சேர்த்து அழு வச்சுருவாங்க. அந்த அளவுக்கு அழுது கத்திர ஆராதிப்பாங்க. அப்படிலாம் இல்லாமல் நம்ம கத்திர மகிழ்ச்சியோட கத்திர ஆராதிக்கணும். மகிழ்ச்சியோட ஆராதிக்கணும் என்ன? இந்த உலகத்தில் கர்த்தருடைய ரட்சிப்பு அவரை அறியாத ஜனங்கள் எத்தனை பேர் அழுந்து கொண்டிருக்காங்க தெரியுமா? நாம தகுதி இல்லாத நம்மள கர்த்தர் வந்து இந்த இடத்துல தகுதிப்படுத்தி அவரை ஆராதிக்க வச்சிருக்காங்க. அந்த ரட்சிப்பை எண்ணி நம்ம வந்து பாடி கர்த்தரை வந்து அவரோட அபிஷேகத்தில் நிறைஞ்சி நம்ம வந்து கர்த்தரை ஆராதிக்கணும். மகிழ்ச்சியோட அவரோட கர்த்தர் நம்ம செய்த நன்மைகளை சொல்லி நம்ம கர்த்தரை ஆராதிக்கணும். மகிழ்ச்சினா என்ன? நம்ம கை கால் புரியாது, துள்ளி குதிக்கலாம். நீங்க துள்ளி குதிச்சு ஆராதிக்க வேணாம். அந்த மகிழ்ச்சியோட இருக்கிறவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? ஆராதனைக்கு குறித்த நேரத்துல சீக்கிரத்துல வந்து கர்த்தரை ஆராதிப்பாங்க. அவரோட அபிஷேகத்தை நிறைவை கேட்டு கர்த்தரை ஆராதிப்பாங்க. அப்படி கர்த்தரை மகிழ்ச்சியோட அபிஷேக நிறைவோட ஆராதிக்கோடலாம் நாம இருக்கணும். ரெண்டாவது கர்த்தருக்குரிய ஒரு விஷயம் அப்படின்னா வேத வாசிப்பு. வேதாகமத்தை குறித்த ஒவ்வொரு பகுதியுமே அதில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையுமே என்னது? கர்த்தரால் அருளப்பட்ட வார்த்தைகள். நம்ம வந்து அதில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம மகிழ்ச்சியோட நாம வந்து வாசிச்சிருக்கோமா? நீங்க யோசிச்சு பாருங்க. சில பேர் வாலிப பசங்களே வந்து வேதத்தை வாசிச்சதே கிடையாது இது வரைக்கும். நிறைய பேர், நான் வந்து குறிப்பிட்ட ஒருத்தர் சொல்லல, நிறைய பேர் வாசிக்கிறவங்க இருக்காங்க, வாசிக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க. பைபிளை திறந்தாலே கொட்டாய் விட்டுட்டு வச்சிருது, அது நிறைய பேர் இல்ல. சில பேர் வந்து ஃபுல் ஸ்டோரி மாதிரி வேகமா படிச்சுட்டு அப்படியே வந்து பைபிள் வந்து மூடி வச்சிருது. அப்படிதான் வேதத்தை வாசிக்கிறாங்க. நீங்க மகிழ்ச்சியோட வாசிக்கிறது அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்க பைபிளை எடுத்து தொடர்ந்து வாசிக்கும் போதே அதோட வார்த்தைகள் வந்து உங்களுக்கு தூண்டும், ஆர்வத்தை தூண்டும். நீங்க வந்து கர்த்தரோட அடுத்தடுத்து என்ன, கர்த்தரோட பிறப்புல என்ன இருக்கு, அவர் எதுக்காக நம்மளுக்காக பூமிக்கு வந்தாருன்னு அதை படிக்கும் போது அதுல ஒரு ஆர்வம் வரும். அதுதான் கர்த்தரை மகிழ்ச்சியோட கர்த்தரை வந்து அந்த பைபிள் வேதாகமத்தை வந்து மகிழ்ச்சியோட வாசிக்கிறது. அப்படி வேதத்தை வந்து நானும் கிறிஸ்தவன், நானும் பைபிள் வச்சிருக்கேன் அப்படின்னு பைபிளை கையில வச்சிருக்காம வேதத்தை வந்து மகிழ்ச்சியோட நம்ம வாசிக்கணும். மூணாவது வந்து சுவிசேஷம் அறிவித்தல். சுவிசேஷம் அறிவிக்கிறதுனா என்ன? கர்த்தருடைய இயேசுடைய பிறப்பு, அவருடைய இறப்பு, அவரோட உயிர் தெழுதல், இதை தான் சொல்றதுதான் சுவிசேஷம் அறிவித்தல். சுவிசேஷம் அறிவிக்கிறதுல அப்போ அதுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு வந்து கர்த்தருக்குள்ளான ஒரு விஷயம். அதை நாம மகிழ்ச்சியோட அறிவிச்சிருக்கோமா? ஊழியம் அப்படின்னு சொல்லிட்டாலே சில பேர் முகம் சோர்ந்து போயிடும். அதுலேயும் சில பேர் என்னன்னா வெயில்ல இன்னைக்கு அலையணுமேன்னு சொல்லி கிளம்பும் போதே சோர்ந்து போயிடுவாங்க. அந்த துக்கம் சோர்ந்த முகத்தோடையே போய் ஒரு 2 பேருக்கு வந்து சுவிசேஷம் சொல்லுவாங்க.
2 பேருக்கு வந்து கர்த்தர் இப்படி தான் பிறந்தாங்க, இதுக்கு தான் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிச்சுட்டு மீதி 2 பேர் கொஞ்சம் தூரம் நடந்து போவாங்க. வெயிலில் போனோன்னு என்ன பண்ணிட்டாங்கன்னா சோர்ந்து போயிட்டாங்க. சோர்ந்து போய் யாரை பார்க்குறாங்களோ நாங்கள் கைப்பெட்டியை கொடுத்து படித்து பாருங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்துடுவோம். வாலிய பசங்களும் அப்படி தான் இருக்கும், நம்மளோட கர்த்தருடைய பெரியவங்க எல்லாருமே அப்படி தான் இருக்கும். அப்போ வந்து அப்படி கொடுத்துட்டு வரும்பொழுது என்னன்னா அவங்க வந்து இருக்கிற வேலையில் இதை வேற படிக்கணுமான்னு தூக்கி போட்டுருவாங்க. இதனால தான் நம்ம வந்து சுவிசேஷம் அறிவிக்கிற எத்தனை தடவை ஊழியத்துக்கு போனாலும் நம்மளால ஆத்ம ஆதாயம் செய்யவே முடியறது கிடையாது. நாம் வந்து மகிழ்ச்சியோட கிளம்பும் போது ஒரு ஆத்மா நம்ம பார்க்குறோன்னா அவங்கள்ட்ட மகிழ்ச்சியோட பேசணும். கர்த்தர் வந்து இந்த உலகத்தில் எதுக்காக பிறந்தாங்க, அவரோட இறப்பு எதனால், அவர் எதுக்காக உயிர் தெழுந்தாங்கன்னு ஒவ்வொருத்தரையும் சொல்லும்போது மகிழ்ச்சியோட நம்ம சொல்லணும். அது மட்டும் இல்லை, மகிழ்ச்சியோட சொல்கிறது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து கர்த்தரை பற்றி வெட்டி கதை பேசும்போது அப்படி ஒரு ஆர்வமாக பேசுவோம். நம்மளோட முகத்தில் சிரிப்போட சந்தோஷத்தோடையும் ஒரு இன்ட்ரெஸ்டோட பேசணும் தெரியுமா? அதை விட்டுட்டு கர்த்தருடைய காரியத்தை, கர்த்தரோட பிறப்பை, சுவிசேஷத்தை இன்ட்ரெஸ்டோட சொல்லி பாருங்களா, அவங்களும் அவங்க கூட அறியாதவங்க தான், யாரோ தெரியாதவங்க, நீங்கள் சிரித்த முகத்தோட சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நீங்கள் கர்த்தரோட விஷயத்தை சொல்லும் பொழுது அவங்களும் சந்தோஷமாக அதை கேட்பாங்க. அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம், அவங்க கஷ்டத்தை எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அதை விட முக்கியமாக நீங்கள் சொல்கிற விஷயத்தை அவங்களுக்கு கேட்கும்போது இதில் வந்து இவ்வளோ விஷயம் இருக்கா, அப்போ இவ்வளோ விஷயம் அவங்க சொல்லிட்டு போகிறாங்களே, அவங்க கொடுத்த வார்த்தை அந்த கைப்பிரிதியில் அது என்னதான் இருக்குது அப்படின்னு படித்து பார்க்க அவங்களுக்கு தோணும். அப்போது நாம் இனி வர நாட்களில் சுவிசேஷம் ஊழியம் அப்படின்னா சும்மா கடமைக்காக பாஸ்டர் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி கிளம்பாமல் மகிழ்ச்சியோட உற்சாகமாக நம்ம ஊழியத்துக்கு கடந்து சென்று விசுவாசிகள் ஒவ்வொருத்தருமே மகிழ்ச்சியோட நம்ம கடந்து சென்று ஆத்மாவை சந்திச்சோன்னா இந்த வருகின்ற வருடத்தில் நம்மள அநேக ஆத்மாக்களை கர்த்தர் கொடுப்பாங்க. 3வது வந்து காணிக்கை வந்து கர்த்தருக்குரிய ஒரு விஷயம். இப்போ நம்ம எல்லாரும் ஒரு குடும்பமாக கூடி கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர ஆராதிக்கிற ஒரு இடம் வந்து சபை. இந்த சபைக்காக தேவைகள் வந்து காணிக்கை, இந்த சபைக்காக வந்து தேவைப்படுற காணிக்கையை வந்து நாம் வந்து கொடுக்கணும், கேட்குறாங்க அப்படின்னு கிடையாது, உற்சாகமாக நம்ம கொடுக்கணும். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு காணிக்கையை கொடுக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். மகிழ்ச்சியோட கொடுக்குறது அப்படின்னா என்னன்னா நாம் வந்து கேட்டு கொடுக்கறது கிடையாது. நமக்கு தெரியும் நம்ம சபை வந்து எப்படி இருக்கு, சபையோட நிலைமை எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். அதை தெரிஞ்சுக்கிட்டு தானா முன் வந்து கொடுக்குறோம் தெரியுமா, அதான் மகிழ்ச்சியோட கொடுக்குறது. நாமளே இதை செய்யுங்க, அது இப்படி கிடக்கு, என்னோட சபை, என்னோட தேவன் வாசம் பண்ணுற சபை, அதை வந்து நான் வந்து முக்கியத்துவம் நான் கொடுக்குறேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தானா முன் வந்து கொடுக்குறாங்களா, அதான் மகிழ்ச்சியோட கொடுக்குறது. அப்படி நீங்கள் மகிழ்ச்சியோட நீங்கள் கொடுத்து பாருங்க, கர்த்தர் உங்களை எந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கிறாங்கிறத நீங்கள் உணர முடியும். கொடுத்தவளுக்கு அந்த ஆசீர்வாதத்தை உணர்ந்தவளுக்கு அது தெரியும். அடுத்து பாடுகள்ங்கிறது வந்து கர்த்தருடைய வாழ்க்கை, கர்த்தருக்குள்ள கிறிஸ்துவ வாழ்க்கையே வந்து பாடுகள் நிறைந்தது தான். அது மட்டும் இல்லை, கர்த்தர் சொல்கிறாங்க எண்ணின் மித்தம் நீங்கள் அநேகரால் பகைக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாங்க. கிறிஸ்துவ வாழ்க்கையில் பாடுகள் அப்படின்னா நம்ம தானாக போய் சண்டை இழுத்து பிரச்சனையை கொண்டு வந்து வர பாடுகள் கிடையாது. நாம் கிறிஸ்துவுக்கு நம்மளை அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கும்போது அதனால் கர்த்தர் நிமித்தம் வர பாடுகள் சில இருக்குது. அவமானம், பகைகள், போராட்டம், அதெல்லாம் வந்து கர்த்தருக்குரியது. நம்மளால் ஏற்படுற பகையோ சண்டையோ போராட்டமோ அது கர்த்தருக்குரிய வாழ்க்கை, போராட்டமோ பாடுகளோ கிடையாது. இது கர்த்தர் நிமித்தம், ஊழியத்தின் நிமித்தம் வர பாடுகள். அந்த பாடுகள்லையும் இவைகளெல்லாம் இருந்தாலும் நான் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பேன். இந்த வார்த்தையின்படி கர்த்தருக்குள்ளான எல்லா காரியங்களிலும் பாடுகளா இருக்கட்டும், காணிக்கை கொடுக்கறதா இருக்கட்டும், சுவிசேஷம் அறிவிக்கிற ஊழியமா இருக்கட்டும், வேத வாசிப்பா இருக்கட்டும், ஆராதிக்கிறதா இருந்தாலும் எல்லாவற்றிலையும் நான் மகிழ்ச்சியோட இருப்பேன்னு இந்த கடைசி வருடத்தில் இருக்கிற நாம தீர்மானிப்போம். ஒவ்வொருத்தரும் நாம முழு மனதோட தீர்மானத்தை எடுப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். கேட்ட வார்த்தைக்கு நம்மை விட்டு கொடுப்போம். கடந்த நாட்களிலே கேட்ட செய்தியிலிருந்து தவறின காரியங்கள் எவைகள், அவைகளை உணர்ந்து அறிக்கையிடலாமே. கர்த்தாவே, ஒரு விஷயம் என்னை மன்னியும் ஐயா. கடமைக்காக ஆராதனைக்கு வந்தது உண்டு, பாஸ்டர் கேட்பார், அதற்காகலாம் வந்தது உண்டு. ஒரு விஷயம் உணர்ந்து பாருங்கள்.
வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். பரிசுத்தரே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. இந்த ஆராதனை வேளையிலே ஒரு விசை கர்த்தருடைய சமூகத்திலே ஒவ்வொருவரும் தங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கேட்ட வார்த்தையின்படி கடந்த நாட்களில் நடந்தது உண்டா, வாழ்ந்தது உண்டா? கர்த்தருக்கு ஏற்ற அர்ப்பணிப்பு இந்த 2021 ஆண்டில் இருந்ததா? அந்த அர்ப்பணிப்பு தவறி இருந்தால் அதை குறித்து என்றைக்காவது வேதனைப்பட்டது உண்டா? கண்ணீர் வடித்தது உண்டா? ஜென்ம சுபாவங்கள் தலையெடுத்த போது என்றைக்காவது அதை குறித்து உணர்ந்து அழுது புலம்பி செபித்தது உண்டா? இசப்பா, என் ஜென்ம சுபாவங்கள் என்னை விட்டு போகவில்லையே, ஒரு விசை என்னை உம் இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரியும் என்று சொல்லி அழுது புலம்பினது உண்டா? கர்த்தரை துக்கப்படுத்தினதை எண்ணி துக்கமடைந்தது உண்டா? ஐயோ, இப்படி நடந்து விட்டேனே, இப்படி செய்து விட்டேனே, இப்படி பேசிவிட்டேனே, நான் கர்த்தரை துக்கப்படுத்தி விட்டேனே என்று சொல்லி என்றைக்காவது துக்கம் அடைந்தது உண்டா? கண்டிப்பாக எல்லா விசுவாசிகளும் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். பாவத்திற்கு கவனம் செலுத்தினது போல கண்டிப்பாக கவனிக்கணும். பாவத்திற்கு, ஆண்டவருக்கு பிடிக்காத பாவத்திற்கு கவனம் செலுத்தினது போல ஆண்டவருடைய பாதத்துக்கு கவனம் செலுத்தினேனா? திரும்பவும் கவனிக்க வேண்டும். பாவத்துக்கு கவனம் செலுத்தினது போல ஆண்டவருடைய பாதத்துக்கு கவனம் செலுத்தினேனா? இந்த வருடத்தினுடைய கடைசி நேரத்தில் வந்திருக்கிறோம் தேவ பிள்ளைகளே. உணர வேண்டிய, அர்ப்பணிக்க வேண்டிய, விட்டு கொடுக்க வேண்டிய, தாழ்த்த வேண்டிய காரியங்கள் எத்தனை இருக்கிறது. என்றைக்காவது அதையெல்லாம் சிந்தித்து பார்த்துருக்குறோமா? கர்த்தாவே, நான் எவ்வளவு குறைவோடு வாழ்ந்திருக்கிறேன் ஐயா என்று சொல்லி என்றைக்காவது சபையை குறித்து குற்றப்படுத்தி பேசினது உண்டல்லவா? ஊழியரை குறித்து குற்றப்படுத்தி பேசினது உண்டல்லவா?
ஆராதனைக்கு புதிதாக வருகிற நபர்களை பார்த்து விசாரித்தது உண்டா? பேசினது உண்டா? எங்கிருந்து வருகிறீர்கள்? உங்கள் பெயர் என்ன? கேட்டது உண்டா? ஊழியரோடு நல்ல அன்பு ஐக்கியம் உண்டா? நேரில் ஒரு நடிப்பு, பார்க்கும்போது ஒரு நடிப்பு, பார்க்காதது போது குறை சொல்லுவது, குற்றப்படுத்துவது. மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக வாழ்ந்திருக்கிறேனா? என்னை காண்கிறவர்கள் அந்த ஐயாவை மாதிரி, அந்த அம்மாவை மாதிரி, அந்த சகோதரரை போல, அந்த சகோதரியை போல, அந்த வாலிப சகோதரனை போல, அந்த வாலிப சகோதரியை போல நானும் வாழ வேண்டும் ஆண்டவரே, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபையை கொடுங்கப்பா என்று மற்றவர்கள் என்னை ஒரு முன்மாதிரியாய் எடுத்துக்கொள்ளக்கூடிய வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறேனா? அல்லது என்னை காண்கிறவர்கள் இடறி போகும்படியான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறேனா? யோசித்து பார்க்க வேண்டும். தேவையில்லாத வெட்டி கதைகளை பேசிக் கொண்டிருந்த நேரங்களிலே ஜெபம் செய்திருக்கலாம், வேதத்தை வாசித்திருக்கலாம், யாரோ ஒருவருக்கு சுவிசேஷமாவது அறிவித்திருக்கலாம். செய்தேனா? போட்டி போடுவது, சபையில் ஒரு சிறு வேலை என்று சொன்னால் போட்டி போடுவது. இந்த கடைசி நேரத்திலாவது உன்னை ஒப்புக்கொடு, கர்த்தர் உன் மீது கடும் கோபமாய் இருக்கிறார். அழுது புலம்பு, நெடுமுழங்கால் நின்று அழுது புலம்பு. கர்த்தருடைய ஆலயம் என்றால் அவ்வளவு அலட்சியம். ஏதோ என்னை உம்முடைய சமூகத்தில் தாழ்த்துகிறேன் ஐயா, விட்டு கொடுக்கிறேன் கர்த்தாவே, என்னை ஒரு விசையும் இரத்தத்தினாலே கழுவும் ஆண்டவரே, என்னை சுத்திகரியும் கர்த்தாவே. பிரதர் ரமேஷ் அவர்கள் முன்பாக வந்து எல்லாருக்காகவும் கேட்ட காரியங்களை மனதில் வைத்து ஜெபிப்பார்கள். ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திர ராஜா, மகா பரிசுத்த இரக்கம் உள்ள தகப்பனே, ஸ்தோத்திர ராஜா, ஆண்டவரே கர்த்தாவே, ஸ்தோத்திரம் தகப்பனே, பரிசுத்தாவியானவரே, ஸ்தோத்திரம் தகப்பனே, என் தேவாதி தேவனே, ஸ்தோத்திரம் ராஜா, பரிசுத்தாவியானவரே, ஸ்தோத்திர ராஜா, வானத்தையும் பூமியும் படைத்த சகல அதிகாரம் உள்ளவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நீர் ஆண்டவரே எங்களை இம்மட்டும் காத்த தேவனே, இனிமேலும் காக்க போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, அந்த பிள்ளைங்களை கர்த்தாவே நீங்கள் கூட இருந்து தகப்பனே, உங்களுடைய மன விருப்பத்தின்படி அப்பா எதற்காக எங்களை அழைத்தீரே தகப்பனே, அதற்காக எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களை தரம் மட்டும் தாழ்த்தி உங்களை உயர்த்தி தூக்கிற என் கண்மலையின் தேவனே ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மகா பரிசுத்த தேவாதி தேவனே ஸ்தோத்தரிக்கிற ராஜா. அப்பா, இந்த வருடம் முழுவதும் தகப்பனே எங்கள் கண்ணின் மணியை போல எங்களை காத்த தேவனே. அப்பா, ஆகாரம் இல்லாத நேரத்தில் ஆகாரமும் ஆண்டவரே எந்த குறைவுகள் இல்லாதபடிக்கு எங்களை இந்த வருடம் முழுவதும்
முழுவதும் காத்த தேவாதி தேவனே ஸ்தோத்திரம். எவ்வளவுதோ நிந்தைகள், எவ்வளவுதோ அவமானங்கள், எவ்வளவுதோ போராட்டங்கள், எவ்வளவுதோ அப்பா காலங்களில், எவ்வளவுதோ ஆபத்து காலங்களில் கர்த்தாவே உங்களுடைய கரங்களில் நீங்கள் அடக்கி வைத்த தேவாதி தேவனே ஸ்தோத்தரிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, ஒரு புது வருடத்தில் தகப்பனே உங்களுடைய நாமத்தில் தகப்பனே ராஜா, என் தேவாதி தேவனே ராஜா, ஆண்டவரே இவ்வளவு அழிவு காலங்களில் தகப்பனே எங்களை பாதுகாத்தீரே ராஜா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அப்பா ஆண்டவரே, நாங்கள் ஒரு குப்பை மனிதன் தகப்பனே ராஜா, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. என் கண்மலையின் தேவாதி தேவனே உயர்த்தி துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிற பிள்ளைங்களை கர்த்தாவே உங்க கருத்துல நாங்கள் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை முழுமையாக எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, வருகிற புது வருடத்தில் உங்களுடைய நாமத்தினால், உங்களுடைய வல்லமையினால், உங்களுடைய ரத்தத்தினால் நாங்கள் சுத்திகரிக்கப்பட்டு தகப்பனே, இன்றைக்கு ஆண்டவரே நீங்கள் புது வருடத்தில் ஒவ்வொருவரையும் உம்மோட ரத்தத்தினால் சுத்திகரிக்க செய்து நீங்கள் கொடுத்த வார்த்தைக்கு ஆண்டவர் அந்த வார்த்தையின் மூடி நாங்கள் நடக்க, எங்களை காத்துக்கொள்ள வழிநடத்த கர்த்தாவே உங்கள் கிருபை அடைந்து எங்களை வழிநடத்தும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் எதற்காக எங்களை தேர்ந்தெடுத்தியோ, எதற்காக நீங்கள் அழைத்தீரோ, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஒரு புரோஜனமாக ஒரு வருகைக்காக நாங்கள் காத்திருக்க கர்த்தாவே எங்களை முழுமையாக எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் கர்த்தாவே. உங்களுடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே, உங்க அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு சுத்திகரிங்க ராஜா, உங்களுடைய மன விருப்பத்தின்படி நடக்க ஆண்டவரே. அப்பா, உங்களை ஒப்பு கொடுக்கிறவங்க ஆண்டவரே, நீங்கள் தகப்பன உங்க கரம் தொட்டு ஆளுகை செய்யும்படி ஆண்டவரே எங்களை முழுமையாக அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு நிமிஷம் எங்களை கண் நோக்கி பாரும் தேவனே ராஜா ஆண்டவரே. உண்மை இல்லாத நாங்கள் ஒரு சேனைக்குள் பாய முடியாதப்பா, உண்மை இல்லாத நாங்கள் ஒரு மதிலை தாண்ட முடியாது ராஜா ஆண்டவரே. ஆண்டவரே தகப்பனே ராஜா, எங்களை தேர்ந்தெடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய வல்லமை நாங்கள் ஒரு புது வருடத்தில் ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை நாங்கள் தூசிக்காத நடக்கும்படி தகப்பனே எங்களை முழுமையாக அர்ப்பணித்து செபிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. என் தகப்பனே, அதே மாதிரி தாசர் ஆண்டவரே, அப்பா நீங்கள் ஆண்டவர் இந்த வருடம் முழுவதும் காத்த தேவனே, வருகிற ஆண்டவரே ஒரு புது ஆண்டுக்குள்ள ராஜா ஆண்டவரே, அப்பா தாசரை எடுத்து நீங்கள் பயன்படுத்துங்க ராஜா. அவர்களை ஆண்டவரே உங்க குடும்பத்தை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துங்கப்பா. உங்களுக்காக அவங்களை ஒழி இன்னும் பெரும் பெரும் ஆண்டவரே அவங்க மன விருப்பத்தின்படி இன்னும் நல்ல கலை சபைகளை உருவாக்கி அப்பா அந்த வருடங்களுக்கு புது 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 ஆத்துமாக்களை ஆண்டவர் ஒவ்வொரு ஆத்துமா மூலியமாகவும் ஆண்டவரை புது புது ஆத்துமாக்களை ஆண்டவர் ரட்சிப்புக்காக கொண்டாந்து ஒரு நிரம்பத்தக்கதாக ஆத்துமாக்களை கூடி ஆண்டவரே நாங்கள் கண்ட தரிசனத்தை நீங்கள் ஆசீர்வாதமாக நடத்துங்க ராஜா. நாங்களும் உண்மை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே துதி கண்ண மகிமையெல்லாம் உமைக்கே செலுத்துறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகோள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. இருப்போம், ஸ்தோத்தரித்து கொண்டே இருப்போம். இதுவரைக்கும் அர்ப்பணிக்காத கர்த்தருடைய பிள்ளைகள் தயவாய் தேவ சமூகத்தில் தாழ்த்தி விட்டு கொடுங்கள், அர்ப்பணியுங்கள். இருக்கின்ற நேரம் மிக குறைவான நேரம், இந்த வருடம் கடந்து போக போகிறது. ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதிப்போமா, ஸ்தோத்தரிப்போமா, ஆராதிப்போமா. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். உங்க இடது கரம் தாங்கினதையா, உங்க வலது கரம் தேற்றினதையா, உங்க இடது கரம்
தாங்கினதையா, உங்க வலது கரம் தேற்றினதையா. என்னை எடுத்தவரும் நீர்தான், என்னை வளர்த்தவரும் நீர்தான், உருவாக்கினதும் நீர்தான், என்னை தாலாட்டி சீராட்டி நடத்தினதும் நீர்தான். என்னை எடுத்தவரும் நீர்தான், என்னை வளர்த்தவரும் நீர்தான், உருவாக்கினதும் நீர்தான், என்னை தாலாட்டி சீராட்டி நடத்தினதும் நீர்தான். நன்றி 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 சொல்லி துதிப்பேன், நன்றி 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 சொல்லி துதிப்பேன். மரணத்தின் போராட்டத்தில் மனுஷங்க மீட்கல, மனம் நொந்த நேரத்திலே தேற்ற யாரும் இல்லை. மரணத்தின் போராட்டத்தில் மனுஷங்க மீட்கல, மனம் நொந்த நேரத்திலே தேற்ற யாரும் இல்லை. மன்னனேசு என்னை தேடி வந்தீரையா, மன்னனேசு என்னை தேடி வந்தீரையா. மனக்கவல நீக்கி என்னை மீட்டிங்க, என் மனக்கவல நீக்கி என்னை மீட்டிங்க. நன்றி 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 சொல்லி துதிப்பேன், நன்றி 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 சொல்லி துதிப்பேன். உங்க இடது கரம் தாங்கினதையா, உங்க வலது கரம் தேற்றினதையா. உங்க இடது கரம் தாங்கினதையா, உங்க வலது கரம் தேற்றினதையா. ஹல்லேலூயா. நீங்க மட்டும் இல்லைன்னா ஆண்டவரே, மரணத்தின் பிடியில் இருந்து பிரேத குழிக்குத்தான் போயிருக்க வேண்டும். மனம் உடைந்து ஒன்று புரியாத நேரத்திலே நீர்தானே தேற்றினீர், நீர்தானே என்னை தேடி வந்தீர், நீர்தானே மனக்கவலையெல்லாம் நீக்கினீங்க. நன்றி ஐயா, நன்றி 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 நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹோராபாதி பிபி பிரி பல துல பரி பலபா ரிதிலி கபதுல ரிந்திலி கமாரதுல பரபா. நன்றி ஐயா, நன்றி. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென் 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 ஆமென்.
நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே. இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. கண்ணீரை துடைத்ததும் கஷ்டத்தை மாற்றியதும் காலமெல்லாம் உங்க கிருபைதான். கண்ணீரை துடைத்ததும் கஷ்டத்தை மாற்றியதும் காலமெல்லாம் உங்க கிருபைதான். கடந்த காலமெல்லாம் கூட இருந்தீரே, மரண நேரமெல்லாம் பாதுகாத்தீரே. கடந்த காலமெல்லாம் கூட இருந்தீரே, மரண நேரமெல்லாம் பாதுகாத்தீரே. நன்றி சொல்லி துதி பாடி மனதார தொழுகிறோம். நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இதுவரைக்கும் நாம் கர்த்தருக்குள் நிற்பதும் நிலைத்திருப்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய கிருபையே. கண்ணீரை துடைத்ததும் கஷ்டத்தை மாற்றியதும் காலமெல்லாம் அவருடைய கிருபை ஒன்றுதான். கடந்த காலம் முழுவதும் கூடவே இருந்தார். அதனால தான் மரணத்தின் மத்தியிலே ஜீவனோடு கூட வைத்திருக்கிறார். எங்கு பார்த்தாலும் கொரோனா தலைவிரித்து ஆடின போதும், பாதுகாப்பு இல்லாத நிலைமையில் பல இடங்களுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டிருந்த போது அவர்தானே கொரோனா நேரங்களிலே மரண நேரங்களிலே பாதுகாத்தார். துதிப்போமா, ஸ்தோத்தரிப்போமா. ஓ ஜீசஸ், நன்றி ஐயா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. உண்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், உண்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆவியானவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்நாள் வரையிலும் எங்களை காத்தீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இயேசுவே ஸ்தோத்திரம். இந்த வருடத்தினுடைய இறுதி நாளிலும் கூட அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நாங்கள் உம்மை ஆராதிக்க உதவி செய்தீரே, அதற்காக உமக்கு நன்றி ராஜா. அசைவாடுகிற தெய்வமே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்களை இன்னும் நாங்கள் விட்டு கொடுக்கிறோம், எங்களை இன்னும் நாங்கள் விட்டு கொடுக்கிறோம் அப்பா. இயேசுவே ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே அப்பா. புது வருடத்திற்கென்று, புதிய வருடத்திற்கென்று, புதிய ஆசீர்வாதத்திற்கென்று எங்களை தகுதிப்படுத்துங்க, எங்களை தகுதிப்படுத்த வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆவியானவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இன்னும் என்ன குறைகள், என்ன குறைவுகள் எங்களிடத்தில் காணப்பட்டாலும் ஒரு விசை கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களை விட்டு கொடுக்குறோம், எங்களை மாற்றுங்கப்பா, எங்களை மாற்றுங்க.
ஆவியானவரே நீர் எங்களை மாற்றுங்க. அசைவாடுகிற தெய்வமே நீர் எங்களை மாற்றுங்க ராஜா. இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். புதிய ஆண்டிலும் கர்த்தாவே நாங்களும் அப்பா புது சிருஷ்டியாய் இருக்க எங்களுக்கும் கிருபை தாங்க ராஜா. இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிதாவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இம்மட்டுமாய் நடத்தின தெய்வமே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இதுவரையிலும் எங்களை காத்திரே உமக்கு நன்றி ராஜா. எசப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் ஒரு குறைவும் இன்றி கர்த்தாவே ஸ்தோத்திரம். எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் காத்திரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. நாங்கள் ஆவியில் பலப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. ஆவிக்குரிய காரியங்களில் பலப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க தெய்வமே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஏசப்பா ஸ்தோத்திரம். கர்த்தரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம் ராஜா. ஆவியானவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. எங்களை ஒரு விசை மீண்டுமாய் நாங்கள் அப்பா ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. இயேசுவே ஸ்தோத்திரம். வாயை திறந்து கர்த்தரை துதிப்போம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒரு புதிய ஆண்டிற்குள் கடந்து செல்ல இருக்கிறோம். ஒரு புதிய ஆண்டிற்குள் பிரவேசிக்க போகிறேன் என்ற ஒரு வாஞ்சை, ஒரு தாகம் நமக்குள் இருக்க வேண்டியது எத்தனை அவசியம். எசப்பா, என்னையும் உம்முடைய கிருபை தாங்கியிருக்கிறது ஐயா. அதற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே, அதற்காக நன்றி ஐயா. குறைவுள்ள என்னையும் இந்த வருடத்தினுடைய கடைசி நிமிடங்கள் வரை வழிநடத்தி வந்திருக்கிறீர் என்று உணர்ந்து கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டியது எத்தனை அவசியம். ஹல்லேலூயா. ஓ லார்ட் ஜீசஸ். ஆமென். ஹல்லேலூயா. Ora baba ridili kabadula ridili ankara badulaba ridili kabaradula shandura kabaradila baraba ridili biri badula bari andura badila barabaraba shaba bari babala bari baladula baraba ridili kababara baladula baraba dei baba ridili kabaradula baraba. இந்த ஆராதனை நேரத்திலே யாரும் கரங்களை தட்டக்கூடாது. துதிக்கலாம், ஸ்தோத்தரிக்கலாம், கை தட்டக்கூடாது. கவனமாக இருக்கணும். செல்ஃபோன்லாம் இப்போ போய் ஆன் பண்ணிட்டு நிற்காதீங்க. இது முக்கியமான நேரம். சிறு பிள்ளைகள், பெரியவர்கள் கண்களை திறந்து வேடிக்கை பார்க்கக்கூடாது. இது கர்த்தரை ஆராதிக்கிற நேரம். இன்னும் ஒரு சில நிமிடங்களுக்குள்ளாக ஒரு புதிய ஆண்டிற்குள்ளே பிரவேசிக்க போகிறோம். தைபாரிதிலி கமௌரி அந்தூர பரதில பரபா ரிஷப பரிபல துல பரபரிபல பரபா துக்கப பரபல துல பரது நமௌரி அங்கரதி ஷாப பரிபல பரதுல பரபா ஓ ரபலிய துரங்க பரதுல பரபலபா ரிக்கமாகரதி கபால பரபா ஓ ரப பரிபல துலரி மாரதுலரி திலி கபாரதுல பரபா ஷாப பரிபல துலபரி அந்துர கமௌரபா தி மௌரபலி அந்தூர மலகாரதல பௌரிபி ரிதிலி பிரிபாதுல ரபலி அந்தூர பலபா ரிஷல பரிபல பரபா ரிபப ரிபால பரதுல பரி அங்கரதி ரிதிலி கமோர கபரபலபா ரியாதுல பரிபக்கரதூரி பிலிக்கரோ ஓ ரபரி அந்தூரம ரபரதி கபோரபா ரிதி கபாரி அந்துர கபாரதி ஷபபரபலது பாலபரபா ரிகம்மர காது கபரபரபா ரிதிலி பிரிபப ரிபலபதுலப ரிபலபரது
ரிஷபலப ரிபலப ரிக்கபரபலதுலபரப ரிக்கரதுரபலராதுலபரப ரீதிலிபிரிவலகபரிபாலபரப உரபரபரரிபாரபலதிலபரபக்கரதி ஷாபபரபலபாக்கபாரதி ரித்திபரபதுலாரபலபோ ரிக்கபரபரிதலக்கபோரதுலபரப ரிக்கமமரகாரிதலக்கபோரபலபரப ரிக்கபோரிக்கதாரபரதூரபலபரப ஷபரிபாலப ரிக்கபரபரரிபரபரப ஒரபரரிபோலதுலவரி அந்துரப தூபிபிரிபலக்கபோரபக்கரவரதி தீராதரதிலரிதிலிக்கபோரி அங்கரதி ஷபரிபரபரதூலவ ரிதிலிக்கபோரி அதுரக்கபரபரப ரீபலபரரிபோலபரப உரிபலபரக்கபரதி ரிஷபரப ரிபலபரரிபா தூபரதுரிக்கபரது ரிந்தரபரதுரபரக்கப ரிபலபரிக்கபோரபரது ரிந்திரிக்கபரதுரக்கபரது தீபரபரதுலரபரிக்கபரப ரியாலதுலபரபக்கரதி ஷபரபதுலரிபலப. இன்னும் 3 நிமிடங்கள் தான் தேவ பிள்ளையே. இன்னும் 3 நிமிடத்திற்குள் ஒரு புதிய ஆண்டிற்குள் நீ பிரவேசிக்க போகிறாய். தீக்கபாரி திலிக்கமாரகா ஓரபரி பரபரதுலரபலிக்கபாரபா ரிந்திஷபரபரதிலபரபா ரிபாலபரதுலபரபக்கபரது ரிந்திரிபிக்கபோரபரதிக்கபோரபா தீலிரிபிலிபிக்கபோரந்தலபரபா தீரிபிலிபிக்கபோரபாரி அங்கரதி ஷபபரி பலபரதுலபரபா ரிதிக்கபோரி அங்கரதி ஷமாலபரபா தீபரபா ரிதிலி அந்தூரபலரிபலபரபா ரியாலபரதுலரிபக்கபரதூரபலபா தூமைக்கபோரி அங்கரதி ஷபரிபலபரிபக்கபா ஓரபரிபரக்கபாரதிலபரபா தைராபரதூரதலிபி தம்மோரி பரந்தலபாரிதிலிக்கபோரபா ரீபலபாரிபக்கபரபா ரிந்தலபரிபாரதுலபரபரரிபா ஷபரபரதுலாரிதிலிக்கபோரபலபரபா தைராபருதிலிக்கபோரி அங்கரதி ஷபரிபரபர. இன்னும் ஒரே ஒரு நிமிடம். ஓரபரிதிக்கபோரபரபரபா தைக்கபரிந்திலிக்கமோ கரக்கவா துஷந்தரக்கபாரதி திபக்கபோரபரபரபா ரிபலபர திபாக்கரதுலபரபரபா தூமேரந்துலக்கபாரதிலபரபா ரிஷபரிபரபருதலபரபரிபலபரபா ரிதிலிக்கபரபரதுலபரபரரிபோலபரபரபா ரீதிலி அங்கரதிலபரபரபா ரிபலபரதிலபரபா ரிபக்கபரபலபா ரீதிலி அங்காபரபர துக்கபோரபலபா ரிதிலி அந்தூரபலரிபாக்கபோரபரபா ரிந்தரக்கபோரதுலக்கபோரி அந்துரபா ரீதிலி அங்கரதிலபரபா ரிபலபரபர ரிப்கபோரபரபா ரிஷபரபலபரபா ரிந்திலிக்கபோ. எங்கள் பரலோகத்தின் தெய்வமே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஒரு புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்க எங்களுக்கு கிருபை செய்த உம்முடைய தயவு அன்பு எவ்வளவு பெரிதையா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி தகப்பனே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஓ ரப ரிப ரபர ரிபக்கபரபரபா ரிந்திலிக்கபரதுலபரபர ரிபலபரபா ரிஷபலபரபர ரிபாக்கரபா. கடந்த நாட்களிலே அநேகந்தரம் என்னை வேதனைப்படுத்தி விட்டாய். இந்த ஆண்டை உனக்காகவே நீ எனக்கென்று மகிமையாய் சாட்சியாய் அனலாய் வாழும்படி இந்த ஆண்டு உனக்கு கூட்டி கொடுத்திருக்கிறேன். இந்த ஆண்டிலாகிலும் எனக்காக பக்தி வைராக்கியமாய் பரிசுத்தமாய் அனலாய் வாழ உன்னை அர்ப்பணிப்பாய. ஆண்டவர் உன்னை பார்த்து ஏக்கத்தோடு கண்ணீரோடு கேட்கிறார், எனக்காக உன்னை அர்ப்பணிப்பாயா? இந்த ஆண்டில் ஆகிலும் மேன்மையுள்ள ஜீவியம் செய்ய இதோ என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி எழுந்து நின்று அழுது புலம்பி
உன்னை அர்ப்பணிக்க நீ ஆயத்தமா? ஆண்டு உன்னை பார்த்து கேட்கிறார். ஓ ராபா ரீதிலி கபரது ரிந்த கபோரி கரது லபரி அங்கரதி ரிஷபரபர ரிபல கபரபரபா ரிபலபரபர ரிபா கபரபா ஓ ரப ரிபா ரபா ரீதி லிபி ரிப கபரபரபா ரீ கபோரி அந்துர கபரதி ஷபலப ரிதக்கரது ரிந்தி கபோரபரது லபரி அங்கரதி. எல்லாரை போலவும் நீயும் அனலாயிருந்த, பக்தி வைராக்கியமாயிருந்த நீயோ என்னை துக்கப்படுத்தி விட்டாய். நீ கூடவா என்னை இப்படி செய்திட வேண்டும் என்று சொல்லி உன்னை பார்த்து ஆண்டவர் மனஸ்தாபப்படுகிறார். உன் மேன்மையான ஜீவியம் எங்கே? என் எதிர்பார்ப்பை முற்றிலுமாக உடைத்து போட்டாயே. உன்னை குறித்து நான் எதிர்பார்த்த நோக்கம் எங்கே போனது? கர்த்தாவே, உம்முடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ ஏதோ என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி நீ முழு மனதோடு உன்னை அர்ப்பணிக்க ஆயத்தம் என்றால், நீ நம்ப முடியாத ஆவிக்குரிய அனுபவங்களை கொடுத்து உன்னை கொண்டு மகிமையான காரியங்களை செய்வேன். எங்கள் பரலோக பிதாவை உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவாதி தேவன், எங்களுக்கென்று ஒரு புதிய ஆண்டை கொடுத்தீரையா, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அதற்காக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் மகிமையின் தேவன், உம்முடைய மகிமையுள்ள கரத்தினாலே எங்களுக்கு ஒரு ஆண்டை கூட்டி கொடுத்தீர். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய மகிமையின் கரம் புதிய ஆண்டு முழுவதும் எங்களோடு கூட, விசுவாசிகள் ஒவ்வொருடைய குடும்பத்தோடும் கூட, சபையோடு கூட, ஊழியத்தோடு கூட இன்றும் என்றும் உம்முடைய வருகை மட்டும் எப்போது இருப்பதாக. மகிமையின் தேவன் உம்முடைய மகிமையினாலே நிரப்பி நீரே இந்த ஆண்டு முழுவதும் நடத்த போவதற்காக உம்மை அதிகமாய் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். சகல துதி கன மகிமையாவும் உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் தாழ்த்தி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் புத்தாண்டு நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நமக்கு இந்த ஆண்டை அறுவடையின் ஆண்டாக வாக்கு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. எப்படி வாக்கு பண்ணியிருக்கிறார்? என் பிள்ளைகள் எனக்காக அறுவடை செய்வார்கள், ஒரு பெரிய அறுவடையை செய்வார்கள், ஒரு பெரிய அறுவடையை செய்ய போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்போடு கூட அறுவடையின் ஆண்டாக வாக்கு பண்ணியிருக்கிறார். எப்போதுமே பின்புறத்தில் வாக்குத்தத்த வசனம் ஃப்ளெக்ஸில் போடப்பட்டிருக்கும், ஸ்டேஜில் தெரியும் உங்களுக்கு. இந்த ஆண்டு அப்படியெல்லாம் போடப்படவில்லை. ஒரு வருடம் வரை அந்த வசனத்தை வச்சிருக்கோம். அதற்கு பிறகு அதை எடுத்து வேறு எதற்கும் பயன்படுத்த முடியவில்லை. கர்த்தர் நோக்கி ஜெபித்தேன். கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். கர்த்தர் அறுவடையின் ஆண்டு என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். கேலண்டர் வாங்கினவர்களுக்கு தெரியும். என்னை ஆத்தும பாரத்தால் நிரப்பும், என் சபையை ஆத்துமாக்களால் நிரப்பும். சொல்லுவோமா? கண்களை மூடி நம்முடைய இதயத்தில் கையை வச்சு, என்னை ஆத்தும பாரத்தால் நிரப்பும், என் சபையை ஆத்துமாக்களால் நிரப்பும். எல்லாரும் சொல்லுங்க, மைக்கில் சொல்லுங்க, நான் சொல்றப்ப சொல்லுங்க.
சீக்கிரம். யாராவது ஒருத்தரை வச்சுக்கூடாது, மைக்கை பொதுவாக வச்சுக்கணும், எல்லாரும் சத்தமும் கேட்கணும். மைக்கு ஒருத்தர் வாய்க்கிட்ட வச்சுக்கூடாது, எல்லாருடைய சத்தமும் கேட்கணும். இப்போ சொல்லுங்க, என்னை ஆத்ம பாரத்தால் திரும்ப கர்த்தர் அப்படியே செய்வாராக. அல்லேலூயா. கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். அது நம்ம கேலண்டருடைய முதல் பக்கத்திலேயே கொடுத்தார். படிங்க, திரும்ப படிங்க. இதுதான் இந்த ஆண்டினுடைய வாக்குத்தத்த வசனம். அல்லேலூயா. சிறிய அறிவிப்பு.